கடப்பா 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 எங்கள் ஊர் கும்பகோணம் கடப்பா. வாங்க கும்பகோணம் கடப்பா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு இஸ்லாமியர் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, கும்பகோணம் கடப்பா அப்படின்னு சொல்கிறீங்களே அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத எனக்கு டீட்டெயில்டாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோவில் நான் ஃபுல் டீட்டெயில்டாக நான் சொல்லியிருக்கேன். இதில் நிறைய ட்ரிக்ஸும் இருக்குது, டிப்ஸும் இருக்குது. இதுதான் ஒரிஜினல் மெத்தடு கும்பகோணம் கடப்பா, எங்கள் ஊர் கடப்பா. இது கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் கடப்பா செஞ்சு இட்லிக்கோ தோசைக்கோ இல்லை சப்பாத்தி பூரிக்க வச்சு செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா விடவே மாட்டீங்க. அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். வாங்க நம்ம ஊர் கடப்பா, கும்பகோணம் கடப்பா எப்படி செய்யலாம், கரெக்டான மெத்தடில் பாரம்பரியமாக அவங்க எப்படி செய்வாங்களோ அதே மெத்தடில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதோட புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டல் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த கடப்பா செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு கேரட்டுங்க, அவ்வளவுதான். வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்கணுன்னு அவசியமே கிடையாது. காயின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, கேரட்டு, பயத்தம்பருப்பு. இது மாதிரி தாராளமாக இட்லியில் அப்படியே பொசுன்னு அப்படியே பஞ்சு மாதிரி இட்லியில் சுட ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா 4-5 இட்லி என்னங்க, இன்னும் 2 இட்லி எக்ஸ்ட்ராவாக செல்லும். இப்போ கடப்பா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது பாருங்களேன், நான் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி எல்லாம் வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு தட்டி வச்சுக்கோங்க. இந்த பயத்தம்பருப்பு நான் 100 கிராம் அளவுக்கு தான் பயத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இந்த 100 கிராம் பயத்தம்பருப்பு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக தாராளமாக ஒரு 5-6 பேர் சாப்பிடலாம். இந்த 100 கிராம் பயத்தம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, நான் குக்கரில் தாங்க செய்கிறேன், 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதோட இடித்த ஒரு துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு இடித்தது, மொத்தமாக 6 பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கேன், 2 துண்டு இஞ்சி இடித்து வச்சுருக்கேன். அதில் பாதி அளவுக்கு மட்டும் இந்த பயத்தம்பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம், மீதியை நம்ம வதக்கணும், அதனால் வச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ சேர்த்துக்கோங்க. 2 பழுத்த தக்காளி பழம் சேர்த்துருக்கேன், 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கை கட் பண்ணி இது மாதிரி தோலோடு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இதை தோலை பின்னாடி உரிச்சிக்கலாம். இப்போ புரியுதா? இஞ்சியையும் பூண்டையும் இடித்து தான் சேர்க்கணும், தயவு செஞ்சு அரைச்சிட வேண்டாம். நல்லா 2 துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்து அதை இடித்து பாதி வதக்கிறதுக்கும் பாதி இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். 6-7 பல்லு பூண்டு தோலோடு இடித்து பாதியை இந்த குக்கரில் சேர்த்துருங்க, பாதியை பின்னாடி வதக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. இப்போ இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 2 விசில் அல்லது 3 விசில், உங்கள் குக்கர் எந்த அளவுக்கு எப்படி மசிஞ்சு வருமோ அந்த அளவுக்கு நீங்கள் விசில் வச்சு சேர்த்துக்கோங்கப்பா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த டைமில் இது வந்து பெரிய கேரட்டாக இருக்குங்கிறதுனால நான் பாதி சைஸ் மட்டும்தான் எடுத்துக்கிறேன். சின்ன கேரட்டாக இருந்தால் நீங்கள் தோலை சீவிட்டு பொடியாக பொரியலுக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். 1/2 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் கசகசா. இதில் நீங்கள் முந்திரியெல்லாம் சேர்க்காதீங்க. 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. நிறைய பொட்டுக்கடலை சேர்த்துட்டிங்கனாலும் குழன்னு போயிடும். ஸோ 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்தா போதும். 1/2 மூடி தேங்காய். இது அரைக்கிறதுலையும் ஒரு பதம் இருக்குங்க, ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். ஒரு 70%க்கு அந்த தேங்காவை அரைச்சிக்கோங்க. அது அப்படியே இருக்கட்டுமா? இப்போ நமக்கு விசில் வந்துருச்சு குக்கரில், அதை இறக்கி தனியாக வச்சுட்டோம். அந்த ப்ரெஷர் போகட்டும். அதுக்கு இடையில தாளிக்க வேண்டிய பொருட்களை நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாசி மொட்டு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இதை சேர்த்துக்கலாம். அதோட கல்பாசி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மசாலா ஜாமான்கள், அதாவது இதில் வந்து கண்டிப்பாக ஏலக்காவும் இருக்கணும், கிராம்பும் இருக்கணும். இது நல்லா வெடித்த பிறகு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெள்ளை உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா வெடிக்கட்டும். இந்த டைமில் நம்ம ஏற்கனவே இடித்து வச்சோம் இல்லையா, பாதியை வந்து குக்கரில் சேர்த்துருக்கோம். மீதம் உள்ள இஞ்சி பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, இடித்த இஞ்சி பூண்டு, அதை இதில் சேர்த்து வதக்கிக்கலாம்.
அரைச்சி போட்டிங்க அப்படின்னா அது குருமா மாதிரி ஃப்ளேவர் வந்து வேறு மாதிரி வாசனைக்கு போயிடும். அதனால் இடித்து சேர்த்துக்கோங்க. மீதம் உள்ள வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க. நான் மொத்தமாக 2 பல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதாவது ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி குக்கரில் சேர்த்துருக்கோம். மீதம் உள்ள ஒரு வெங்காயத்தை இப்போ இதில் வதக்கிக்கலாம். அதோட நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சோம் இல்லையா கேரட்டு, அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம்லாம் ரொம்ப நல்லா வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. இந்த கேரட்டுக்காண்டி தான் ஒரு 2 நிமிஷம் வதக்க சொல்கிறேன். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்து 2 சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாங்க இதில் ஒன்று கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கடப்பால் மஞ்சள் தூள் சேர்க்கவே கூடாது. நிறைய பேர் இப்போ மஞ்சள் தூள் சேர்க்குறாங்க. மஞ்சள் தூள் சேர்க்காம ஒயிட்டாக இருக்கும் கடப்பாங்கிறது, வெள்ளையாக இருக்கும். அதாங்க கடப்பா. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, புதினாவையும் அள்ளி போட்டுடுறாங்க. புதினா, கொத்தமல்லி, இதில் கொத்தமல்லி கண்டிப்பாக போடணும். பட்டு கொத்தமல்லி அனைத்து டிஷ்ஷுலையுமே கொத்தமல்லியை சேர்த்துட்றாங்க, புதினாவை சேர்த்துட்றாங்க. எந்தெந்த சாப்பாட்டில் எதை சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது. இப்போ அந்த பக்கம் அது நல்லா வதங்கட்டும். இந்த பக்கம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். எல்லாமே ஓரளவுக்கு, அதாவது 90%க்கு பயத்தம்பருப்பெல்லாம் வெந்துருச்சு. ரொம்ப கூழ் மாதிரி வேக வைக்க வேண்டாம். இதில் உள்ள உருளைக்கிழங்கு மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்காரணத்தை முன்னிட்டும் மஞ்சள் தூள் சேர்க்காதீங்க. மஞ்சள் தூள் சேர்க்காமல் இருந்தால் தான் பாரம்பரியமான நம்ம கும்பகோணம் கடப்பா ஒயிட் கலரில் தான் இருக்கும், வெள்ளை கலரில் தான் இருக்கும். இப்போ நிறைய பேர் சேர்க்குறாங்க. அப்படி தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. லைட்டாக மற்ற வச்சு கொஞ்சம் கடைஞ்சி விடுங்க. நான் சொன்னது மாரி ரொம்ப கூழாக்கிடாதீங்க. அவ்வளவுதான். பாருங்கள், இப்படி பார்க்கும்போது அந்த பயத்தம்பருப்பும் அதில் தெரியணும், தக்காளி பழம் இது எல்லாமே தெரியணும். இதில் வெங்காயம், தக்காளி பழம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு இடித்தது இதில் சேர்த்துருக்கோம் இந்த பயத்தம்பருப்பில். ஓகேவா, புரியுதா உங்களுக்கு? இதில் நம்ம வதக்கி வச்ச அந்த கேரட்டு, வெங்காயம், இஞ்சி பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை இதில் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து திரும்ப ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க விடலாம். நிறைய பேர் இப்போ கடப்பா செய்கிறாங்க. யூடியூப்பில் நான் நிறைய பார்க்குறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் செய்கிறாங்க. இது வந்து கரெக்டான பர்ஃபெக்டான மெத்தடுங்க. இப்போ தோலை உரித்து வச்ச உருளைக்கிழங்க இது மாதிரி கையால் உடச்சி தான்ப்பா சேர்க்கணும். ஏன்னா அதெல்லாம் கட் பண்ணி சேர்க்குறாங்க, குட்டி குட்டியாக கட் பண்ணி வதக்கி விட்டு சேர்க்குறாங்க. எனக்கு அதெல்லாம் பார்த்தாலே இது என்ன கடப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுதான் பாரம்பரியமான கடப்பாங்கிறது. இப்படி கையால் உடச்சி விட்டு சேர்க்கணும். இதில் தான் டேஸ்ட்டு இருக்குது. நம்ம பூரிக்கிழங்கு செய்யும்போது இப்படி உடச்சி விட்டு தான் சேர்ப்போம். அதே மாதிரி அதை உடச்சி விட்டு சேருங்க. நான் செய்கிற மெத்தட் எல்லாமே சமையல்லாம் வந்து ஃபேஷனுக்காண்டி பண்ணுறது கிடையாதுங்க. அந்த காலத்தில் பண்ணுறது எங்கள் மாமியார், எங்கள் பாட்டி, அம்மா இதெல்லாம் சொல்லி கொடுத்த மெத்தடில் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இதுதான் கரெக்டான மெத்தடும் கூட. இப்போ அந்த உருளைக்கிழங்கு அதில் சேர்த்து ஒரு கொதி வரட்டும், கலந்து விடுங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதி வந்த பிறகு நம்ம தேங்காய் விழுது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஞாபகம் இருக்கா? தேங்காவில் கசகசா சேர்த்துருக்கோம், சோம்பு, பச்சை மிளகா, பொட்டுக்கடலை சேர்த்துருக்கோம். அந்த கலவையை இதில் சேர்க்குறோம். நான் முன்னாடியே சொன்ன மாரி தேங்காவையும் ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம், 70%க்கு அரைச்சா போதும். இப்போ தேவையான அளவுக்கு கல் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இந்த கடப்பா வந்து கூழ் மாதிரி குழன்னு ஆக்கிட வேண்டாம், ரொம்ப தின்னாக தண்ணி மாதிரி ஆக்கிடக்கூடாதுப்பா. கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டான பதமாக இருக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு கொதி விடுங்க. இது ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லாமே ஏற்கனவே கொதிச்சுட்டு வேக வச்சுட்டோம். நம்ம இந்த தேங்காயெலாம் சேர்த்துருக்கிறதுனால ஒரு கொதி நம்ம விடுறோம். இன்னொரு முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னா, இதில் பயத்தம்பருப்பெல்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கைவிடாமல் கிளறி விட்டுருங்க. அடியில் போய் உட்காந்துரும் அப்படியே, அதை அப்படியே கிளறி விட்டுக்கோங்க. பயத்தம்பருப்பு சேர்க்கறதுனால கொஞ்சம் நுரைச்சிட்டு வரும், அதனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாருங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள். இதில் நிறைய பேர் பட்டாணி கூட சேர்க்குறாங்க. முக்கியமாக உருளைக்கிழங்கு, கேரட்டு தான். தேவைப்பட்டால் 2 பீன்ஸ், 2 பீன்ஸுக்கு மேலே சேர்க்கக்கூடாது. அது பச்சை கலர்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காண்டி 2 பீன்ஸு சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழைகளை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எக்காரணத்தை முன்னிட்டும் புதினா சேர்க்கவே கூடாது.
கொத்தமல்லி தழை தூவி ஒரு கொதி வந்தோடனே சர்வ் பண்ணினீங்க அப்படின்னா செம்மையான நம்ம ஊர், அதாவது எங்கள் ஊர் கும்பகோணம் கடப்பா பாரம்பரிய முறைப்படி தயாராகிடுச்சு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கப்பா. உங்களுடைய ஆதரவு எனக்கு அவசியம் தேவைப்படுது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ சர்வ் பண்ணிடலாம். அப்படியே சுட சுட இட்லியை கொட்டி அது மேலே தாராளமாக கடப்பா ஊற்றி, இப்போ என்னால் கையால் எடுத்து காமிக்க முடியல, ஏன்னா ரெண்டுமே கொதிக்க கொதிக்க இருக்குது. அதனால் இதை அப்படியே நேராக எடுத்துகிட்டு எங்கள் வீட்டுக்காரவங்கள்ட்ட கொண்டு வச்சிடுறேன். அவங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கங்கிறத பார்ப்போம். ஏன்னா நிச்சயமாக நல்லா தான் இருக்கும், எப்பொழுதுமே கடப்பா பண்ணுறது தான். ஸோ இதை நான் உங்கள்கிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்பெஷல் கடப்பா. அவங்கள்ட்டையும் நான் கொண்டு வச்சுட்டேன். நிச்சயமாக அவங்க எப்பொழுதுமே 3 இட்லிக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க. 4 இட்லி 5 இட்லி அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா ஒன்று அம்மியில் அரைச்ச மிளகாய் துவையலாக இருக்கும், இல்லைன்னா கடப்பா, இல்லை இட்லி சாம்பார், உருளைக்கிழங்கு பசஞ்சு விட்ட சாம்பாராக இருக்கும். ஆமாங்க, அவங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னுட்டு அவங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா என்னங்கிறது தெரியல. கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ரெசிப்பியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.